இப்போ எனக்கு உங்ககிட்ட என்ன ஒன்று ஆச்சரியமாக இருக்குன்னாக்க, பல மேடைகளில் உங்களை நோக்கி கேள்விகள் வருது. நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே மாதிரியான பதிலை சொல்கிறது. சில சமயம் சிரிப்பால் பதில் சொல்கிறீங்க, சில சமயம் இது கேட்பவரினுடைய உள்நோக்கமா, கேட்கிற கேள்வியா, எது உங்களுடைய ரியாக்ஷனை தீர்மானிக்கும்? எனக்கு கேள்வி பற்றி கவனம் இல்லை. கேள்வி சும்மா என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். இப்போ இவ்வளோ நான் கேட்டதெல்லாம் நான் யார் கேட்குறாங்களோ அவர் உயிருக்கு பதில் சொல்கிறேன், அவர் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். இதனால தான் உள்ள ஒரு மாற்றம் வருது. என்னத்துக்குன்னா, அவர் மனத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அவர் சொல்கிறது எல்லாமே அவருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் நான் பதில் சொன்னால் நான் அவர் உயிருக்கு தான் பதில் சொல்கிறேன். இதனால தான் இந்த மாற்றம், இதனால தான் இந்த இயக்கம் இப்படி நடக்குது. ஏன்னா நாம் ஒன்றும் ஸ்வர்க்கத்துக்கு டிக்கெட் ஒன்றும் கொடுக்கலையே யாருக்கு. ஸ்வர்க்கத்தில் இவ்வளோ இன்பம் இருக்குது, எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்னால் க்யூவில் உட்காந்துக்கணும். யாருக்கு கொடுக்கல, உட்காந்தா நின்று தலைமையில் அடிக்கிறேன், நீங்கள் தான் பொறுப்புன்னு எல்லாத்துக்கும் எனக்கு நோய் இருக்குதுன்னா உங்களால தான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை இருக்குதுன்னா உங்களால தான் சொல்கிறேன். அப்படியும் இவ்வளோ பேர் சேர்றாங்க உலகம் முழுக்கமாக. எதுக்குன்னா இவ்வளோ தான். என்னதுக்குன்னா, நான் பதில் அவர் கேள்வி நான் எல்லாம் கவனிக்கலை. கேள்வி என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் பேசணும் தானே. முக்கியமாக உயிர். என்னதுக்குன்னா எல்லா உயிருக்கும் ஒரே கேள்வி தான் நினச்சிக்கிறாங்க. அவர் வேறு கேள்வி மாதிரி நினச்சிக்கிறாங்க அவர் மனத்தில். அடிப்படையாக என்ன, இப்போ இருக்கிற நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகணும்னு ஆர்வம் இருக்குது. ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒருத்தர் ஒரு நோக்கத்தில் போகிறாங்க. ஆனால் முக்கியமாக ஏதோ இப்போ இருக்கிற நிலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் விரிவடையணும்னு ஆர்வம் இருக்குது தானே எல்லாருக்கும். எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் எதோ செஞ்சுக்கிறாங்க.